கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறும். பலவீனமாக இருக்கிற உங்களை பலவான்களாய் மாற்றுவார். கடன் பிரச்சனை இருக்கிற உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். அதனால் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயப்படாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 12:19. அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு பலவான்களை கவிழ்த்து போடுவார். கவிழ்த்து போடுவார். என்ன செய்கிறார் ஆண்டவர்? மந்திரிகளை சிறைப்பிடிப்பாராம், பலவான்களை கவிழ்த்து போடுவாராம். ஏன் பலவான்களை கவிழ்த்து போடுறாரு? ஏன் கவிழ்த்து போடுற? எந்த பலவான? கர்த்தருக்குள் இருக்கிற பலவானையா? கர்த்தருக்குள்ளே இருக்கிற தைரியசாலையா? கர்த்தருக்காக எழுப்பி இருக்கிறவங்களையா ஆண்டவர் கவிழ்த்து போடுவார்? அப்படி கிடையாது. இது எப்படிப்பட்ட பலவான்கள்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத பலவான்கள், கர்த்தருக்கு விரோதமான பலவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கிற பலவான்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பலவான் என்று சத்தம் போட்டு கொண்டு இருந்தான். யாருன்னு தெரியல அவங்களுக்கு. கோலியாத்து எவ்வளோ பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருந்தான். என்னை யாராவது மேற்கொள்ள முடியுமா? அப்படி தானே அவன் பேசிகிட்டு இருந்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு சின்ன பையன் தாவீது, அந்த தாவீதை கொண்டு அந்த கோலியாத்தை கவிழ்த்து போடலையா? தள்ளி போடலையா? ஆண்டவர் அவனை அப்படி கீழே விழ பண்ணலையா? இதுதான் ஆண்டவர் செய்கிறாரு. பலவான்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பலவான்கள், கர்த்தருக்கு விரோதமான பலவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவான்கள். உங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்குதா? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதா? படிக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதா? வியாபாரம் செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதா? இங்கே இருக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதா? உங்களை காட்டிலும் பலவான்கள், பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் காரணம் இல்லாமல் போராடி கொண்டு நிற்கிறாங்களா? ஏற்று கொண்டு இருக்கிறாங்களா? பிரச்சனைகளை கொடுக்குறாங்களா? என்ன செய்வதுன்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களா? அந்த இடத்த விட்டு போயிடலாமா, என்ன செய்யலான்னு சொல்லி அப்படி நிற்கிறீங்களா? ஒன்றும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். பலவான்களை நான் கவிழ்த்து போடுவேன், பலவான்களை நான் கவிழ்த்து போடுவேன். எனக்கு பிரியமில்லாத, எனக்கு பயப்படாத என் பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கிற பலவான்களை நான் கவிழ்த்து போடுவேன். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சரியா? விசுவாசிங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். பலவான்களை கவிழ்த்து போடுவேன் என்று இன்றைக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அது இன்றைக்கே நிறைவேறட்டும், இன்றைக்கே நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படாத பலவான்களை கண்டு பயந்திருக்கிறார்களோ, அந்த பலவான்கள் கவிழ்க்கப்படுவதை உம்முடைய பிள்ளைகள் கண்டு உமக்கு சாட்சியாக எழும்பட்டும். இவர்கள் தலை உயர்த்தப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் வளரட்டும், எதிர்காலம் மேன்மையடையட்டும். எங்கே நெருக்கப்பட்டாங்களோ, ஒடுக்கப்பட்டாங்களோ, தலை குனிந்தாங்களோ, அவமானப்பட்டாங்களோ, அந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் நன்றி. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரின் பேர் பேராய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கமாண்டில் பலர் தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிறார்கள். வியாதி சுகமாக அனுப்பியிருக்கள் உண்டு, சமாதானம் கிடைக்க அனுப்பினர்கள் உண்டு, தேர்வில் வெற்றி கிடைக்க அனுப்பினர்கள் உண்டு, வேலை கிடைப்பதற்கு அனுப்புதல் உண்டு, விசாவில் அற்புதம் நடக்க அனுப்பியிருக்கிறோம் உண்டு. இன்னும் பல காரியங்களுக்காக ஜெபக்குறிப்புகள் அனுப்பியிருக்கிறாங்க, விண்ணப்பங்கள். அவர்களுக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்யும்படியாக என்னுடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர். ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்கிறேன், நன்றி. சாட்சிகளை எழுப்புகிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைத்து விட்டேன், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.